என்ன எப்பவும் வளவலன்னு பேசிட்டே இருப்பா, இப்போ என்னவோ அமைதியா இருக்கா? அம்மு, அம்மு, ஏன் அம்மு, என்னாச்சு? ஒன்றும் என்ன பாரு. அம்மு, என்னடா, என்னாச்சு? பசிக்குதா? இல்ல உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அப்புறம் என்னன்னு சொன்னாதானடா தெரியும். இல்லை. அம்மு, மை டியர் பொண்டாட்டி, நீ தானடி என்னோட லைஃபே. சொல்லடி, என்னாச்சு? என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நான் உங்களை விரும்புறது உங்க வீட்டில் யாருக்கும் பிடிக்கலையா என்ன? ஏன் இவன் இப்படி கேட்குறா? அப்பா ஏதாவது சொல்லிட்டாரா என்ன? அவன் வித்யா இறந்ததுக்கு அப்புறம் தானே அப்பாட்ட எவ்வளோ பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். என்னவா இருக்கும்? விக்கி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும், அப்புறம் ஏன் மறுக்க போகிறாங்க? எல்லாருக்கும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம்தான். ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குற? நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. இங்கே பாரு அம்மு, எதா இருந்தாலும் நான் உன்கிட்ட ஓப்பனாக தானே பேசுகிறேன். நீயும் எதா இருந்தாலும் ஓப்பனாகவே கேளு. எல்லாருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் தானா? அப்படியே வித்யா வரல. ஐயோ, அவ்வளோதானே. என்னன்னு தெரியலையே. இப்போ வராட்டி என்ன, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவா, சரியா? போய் சொல்றீங்க. வேற எதை சொல்லி சமாளிக்கிறீங்க? அவளுக்கு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அவளுக்கெல்லாம் இஷ்டம்தான். ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்குமா? அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர்லடா, நம்மளும் அனுசரித்து தானே போகணும். நிஜமா? இதுக்கு மேலேயே இவகிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. ஊருக்கு கூட்டிட்டு போய் ஃபஸ்ட்டு வேலையை உண்மையை சொல்லிடணும். அதுக்கப்புறம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நிஜமாடி அம்மு. சரி, இதுக்கு எல்லாமே ஸ்டேஜில் நின்றுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது. ஹாப்பியாக இருடி அம்மு. ஏண்டி குளிச்சி, நான் ஏதாவது குறை வச்சேன்னா சொல்லு. ஆமாம்மா, என் மாமியாரும் நாத்தனாரும் என் கூட இல்லை தெரியுமா? ஐயோ கடவுளே, எல்லாரும் மாமியாரும் நாத்தனாரும் இருக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. இது என்னடானா இல்லாதவங்கள இருக்க வைக்க சொல்லுது. நான் எங்கே போய் கூட்டிகிட்டு வர்றது? நான் என்ன கடவுளா? அப்படியே 2 மந்திரத்தை சொன்ன இறந்தவங்களும் உயிர் பிழைச்சி வர்றதுக்கு. சொன்ன புரிஞ்சுக்கவும் மாட்றான். சின்ன பிள்ளையாட்டியே எல்லாம் பண்ணுறா. குறுகுறு பார்க்குறத பாரு, பார்வையிலே தின்றுவா ஆளை. சரி சரி, ஃபீல் பண்ணாத. உன்னோட மாமியார் செல்ல மருமகளை விட்டுட்டு எங்கே போயிட போகிறாங்க? இங்கே எங்காவது தான் இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வேணா பாரு. அதான் செல்லுக்குட்டி, நீயே சொன்னீல உன் மாமியார் உன் வயிற்றுல வந்து பிறப்பாங்கன்னு. அப்படியே ஃபீல் பண்ணுற? இருந்தாலும் என் மாமியார் வேணும். வருவாங்கம்மா, கவலைப்படாத. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் மச்சான். தேங்க்யூடா. அப்புறம் எப்போ மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? எனக்கு நாளைக்கே நானும் ஓகே தான்டா. ரொம்ப பெருமூச்செல்லாம் விடாத. பொறாமையில் ரொம்ப எரியிற மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்க சொல்லிருக்கேன்டா, போய் வாங்கி வேணா கொஞ்சம் சாப்பிடு, குளிர்ச்சியாக இருக்கும். அதான் எல்லாத்துக்கும் சேர்ந்து சாப்பிட ஒன்று இருக்கே, அது போயிருக்கு. ஓ, இருந்தாலும் ராகினிக்கே வயிறா வண்ணான் தாலியான்னு தெரில, அவளுக்கே இருக்கிறதெல்லாம் பத்தாது, இதில் எங்கே நமக்கு தர போகிறா? சரி சரி, ரொம்ப கவலைப்படாத. எங்களுக்காவது என்கேஜ்மெண்ட் தான். உனக்கு நெக்ஸ்ட் வீக்கு மேரேஜே இருக்குல்லடா. அப்போ அப்போ நிறைய சாப்பிட்லாம். ஏண்டா நீ வேற, விட்டு மிச்சி பார்த்துக்கலாம். ஆமாம்மா, எல்லாருக்கும் சீனியர் என்னவோ நீ தானே. ஆனால் மேரேஜில் ஃபஸ்ட்டு ஆக போகிறது என்னவோ உனக்கு தானே. கடவுளுக்கு தான் வெளிச்சம். விக்கி, நம்மளோட கைவிடப்படாது. நான் பார்த்துக்கிறேன் மச்சி. உனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணமும் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டு அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். நான் தான் டெக்கரேஷன் பண்ணுறேன், ஓகே? ஏன் அப்புறம் கழுத வயசாச்சுல்ல, இனியும் கல்யாணம் பண்ணாமல் புதக்குழியில் தாட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தான் கிடச்சேனா? உனக்கு தெரியாதுதான். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிவாவை தேடணும், இப்போ வரைக்கும் கிடைக்கல. இல்லைன்னா முதல்ல அவரை பிடிச்சி தள்ளிவிட்டுருப்பியோ? அஃப்கோர்ஸ். சரி சரி, பெருமிச்சா விட்டு ரொம்ப உன்னோட எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகுது பாரு. போய் ஒன்று இருக்கா வேணாலும் சாப்பிட்டுட்டு வா. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு?
அவ கூட இருந்து அவ பற்றி உனக்கு வந்துருச்சோ? லவ் லவ்னு பேசிட்டே இருக்க. ஆமாம்மா, அவளுக்கு சேர்த்து பேசுகிறேன்ல. ஆ ஆனால் அவ உன் கூட இருந்து இப்போ சைலண்ட் ஆயிட்டா. அவ சைலண்ட் ஆயிட்டா, நீ பார்த்த? ம். டேய், இவ்வளோ நேரம் அவன் என் உயிரை வாங்கிட்டு இருந்தான், அதெல்லாம் கண்ணு தெரியலையாடா உனக்கு? இப்போ வந்து நின்றுட்டு அவன் சைலண்ட்டாக இருக்கலாம், சைலண்ட்டாக. ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து கூட இருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் சகிச்சுக்கணும்ல, அதுக்கு இப்போ இருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கோ. ஓ, அப்போது உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சா? பேசினா தானே பிரச்சனை, சைட் அடிச்சுட்டு அப்படியே விட்டுடணும். வியாபாரம்தான். அப்போ என்னதான் கோத்துட்டுட்ட? அவன் என்னடானா மாமியார் வேணும், நாத்தனார் வேணும், யாரும் வரல அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. இதில் சைலண்ட்டாக இருக்கலாம், சைலண்ட்டாக. நீ இன்னும் ஊருக்கு போகிறோம்ல, அங்கே தான் வச்சு சொல்லலான் இருக்கேன். டேய், என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. எங்க இவங்களாவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு பேச்சுக்கு ஒரு வார்த்தை கேட்டாங்க, அவ்வளோதான். இதில் சொல்லவே முடியல. அப்புறம் எனக்கும் முழுசாக எதுவும் தெரியாமல் சொல்ல தயக்கமாகவே இருக்குது. அம்மாவும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், என்னன்னாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு. அந்த தைரியத்தில் தான் ஊருக்கு போயிட்டு சொல்லலான்ட்டு. அங்கே போய் இதை பற்றிலாம் எதுவும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காத. நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. முடிஞ்சது தான். அதை பற்றியெல்லாம் எதுவும் கிளறிட்டு உன்னோட நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துட்ருக்காத. ஐயோ சார், பெரிய மனசராட்டில் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சி இஸ் மை சிஸ்டர், அந்த வகையில் நான் சொல்கிறேன். ஓ, நீங்கள் இப்போ ராகினிக்கு இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது, அது முடிஞ்சு கிளம்புனா அப்புறம் ஒரு 2 மாதம் அங்கேயே அவளை விட்டுட்டு வந்துடலாம்ல. இருந்துப்பாலாம், தெரில, இருக்கட்டும். சரி, நாங்கள் கிளம்பட்டுமா? அவள் ஏதாவது கேட்டானா ஃபோட்டோஸ் ஏதாவது காட்டி சமாளிக்கிறியா? இல்லை வீட்டுக்கு போய் வித்யா பேசுகிற மாதிரி ஏதாவது ஏஐ ரெடி பண்ணி அனுப்பவா? அதெல்லாம் வேண்டாம். அவங்க அப்போலாம் ஆத்தாலுமே பயங்கர கிரிமினலு. அப்போது இவ எப்படி இருப்பா நினச்சிப்பாரு. இந்நேரம் கண்டிப்பாக அஷ்யூம் பண்ணியிருப்பா, ஆனால் கேட்காம இருக்கா. இல்லை விக்கி, அப்படியெல்லாம் இல்லை. அவள் குழந்த மாட்டுக்கு தான். நீ தான்டா அப்படி சொல்கிற. அவன் எல்லாமே அஷ்யூம் பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான், வெளியே காட்டிக்கிறது இல்லை, அவ்வளோதான். இருக்கலாம். எத்தனை வருஷமாக நான் அவ கூடயே இருக்கேன். ஒரு வார்த்தை இல்லை ஒரு க்ளூவாவது கொடுத்துருப்பாளா அவன் உன்னதான் லவ் பண்ணுறான்னு? இல்லையே. அப்புறம் அதுலேயே தெரியல இவ எவ்வளோ பெரிய கல்பிரிட்னு. அவளையே நீ சமாளிக்கிறீன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப? என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேவதி வித்யாவை குறுக்குறுன்னே பாப்பா, அவ்வளோவா பேசிக்க கூட மாட்டாங்க. அதில் தான் நான் அஷ்யூம் பண்ணேன். என்னது, ரேவதி வித்யாவை லவ் பண்ணுறானா? நீயா அடுத்தவங்க வாயை எப்படி கிளறி எதை வாங்கலான்னே யோசிப்பியே தவிர உன் வாயிலேருந்து ஒன்றும் வராது என்ன? கொழுப்பு கொழுப்பு, உணமெல்லாம் கொழுப்பு. ரேவதி வித்யாவை லவ் பண்ணுறாளாம். வித்யா வாயை திறந்து உன்னை பற்றி ஏதாவது பேசுவாளாம், இல்லை இவ அவகிட்ட ஏதாவது கேட்கலாமா அப்படியே நினச்சிட்டு பார்த்துட்டே இருப்பான். ஆனால் 2 பேரும் வாயை திறக்க மாட்டாங்க. எப்படி? உன் தங்கச்சி உனக்கு மேலே அழுத்தமாக இருந்திருக்கா பார்த்தியா? ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, அண்ணன் தங்கச்சி பொண்டாட்டின்னு 3 பேரும் ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் தலைமை கருத்தாக இருக்காங்க பார்த்தியா அவங்க மம்மி, அவங்க அதுக்கு மேலே அப்படி ஒரு அழுத்தமான ஆள். நான் கூட ரமேஷ் ஏதோ ஜாலி டைப்புன்னு நினச்சேன். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜாலி டைப்புன்னு நினச்சியா இல்லை லூஸ்ன்னு நினச்சியா? கண்டுபிடிச்சிட்டியா? இந்த மானக்கேடு எனக்கு தேவைதான். சரி, நான் கிளம்புறேன். சிஸ்டர், நான் போனா அவள் பின்னாடியே வருவா. நல்ல ட்ரைனிங். அப்புறம் பார்த்து போங்க என்ன. அவன் என்ன ஒரு வார்த்தை கூட பேசல? அம்மோ அம்மோ, என்னாச்சு? எங்க வேலைக்கு பார்த்துட்டு நிக்க? சரி, நம்ம அப்புறம் பேசிப்போம். டேய் ஆரஞ்சு மண்ட தலையா, எப்படா நீ வந்த? ஒன்னாவது நம்மளை மதிக்குதா? அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ தான் கவனிக்கல. எங்க உன்னோட மிஸ்ஸஸ்? ஹலோ, நீ
நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், எங்கேயோ பார்த்துட்டே நிற்கேன். இப்போதான் கண்ணு தெரிஞ்சுதா? ம். என்னடா நடக்குதுங்க எனக்கே தெரில. ம். மச்சி நீ என்ன பண்ற? என்னோட வெட்டிங்க்கு பொண்டாட்டியை சமாளிப்பது எப்படின்னு புக் எழுதி பப்ளிஷ் பண்ற. ஓகே? யாரு? நானு. ம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் முதல்ல உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. எல்லாருக்கும் கடைசியா எனக்கு தான் கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீ அப்படி ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணினா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு சமாளிச்சிருவேன் இவ்வளோ. ஓகே? சாப்பிட்டாச்சா? ம். நீங்களும் போய் சாப்பிடுங்க, அப்புறம் எல்லாம் தீந்துரும். ம். சரி, நாங்கள் கிளம்புறோம். உங்க அக்கா ராகினி பூமாரியெல்லாம்? பூமாரி தலைவலிக்குதுன்னு ரூமுக்கு போயிட்டா. ராகினி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அவள் புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வரேன்னு போனான். அக்கா அங்கே வண்டி நிறுத்தி இருக்கிற இடத்துல இருப்பா. இல்லை ஸ்டேஜுக்கு. அவங்க சொன்னதுலேயே புரியலையா? அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டாங்கடா. என் அக்கா வாழ்க்கை தான் அப்படி, மற்றவங்க வாழ்க்கையுமா? அதனால தான் வேண்டான்ட்டு. அது இது ஒண்ணா? இதில் என்ன இருக்கு? பரவாயில்ல. சரி, நாங்கள் வரட்டா? ம். வரேன் அண்ணா. ம் சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா. இவ இன்னும் அங்கே தான் பார்த்துட்டு இருக்காளாம். ஏன் அம்மு? அம்மு என்னடா பசிக்குதா? யாராவது வந்து கூப்பிட்டு தானே நம்ம சாப்பிட போக முடியும். அது தெரியா? ம் பசிக்கலாம் இல்லை. அப்புறம் என்னம்மா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? நான் என்ன சாப்பிட்றக்க பார்த்துட்டு இருக்கேன். ஆ அங்க அங்க நீங்களே பாருங்க. மம்மி ரேகா வரா. நம்ம இப்போ இங்கே நிற்க வேண்டாம். அங்கேயும் உள்ள இங்கேயும் உள்ள நிஜமாவே இவர் குழந்தை விட்டுட்டோம்ல அப்படின்னு நம்ம கிளம்பலான்ட்டு சொல்லாம குழம்ப கிளம்பிட்டாரா? சத்யாப்பா கிட்ட கூட சொல்லாமையே போயிட்டாரு. ஒருவேளை சொல்லிட்டு போயிட்டாரோ? அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அவர்கிட்ட சொல்லிட்டு போறவரு என்கிட்ட ஏன் சொல்லாம போகணும்? சரியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எப்போ பார்த்தாலும் என்னை அழுக வச்சு புலம்ப விடுறது இதே வேலையா போச்சு இவருக்கு. நீ வந்தா கூட பேசக்கூடாது. ஆஹா அப்படியா? அதையும் பார்ப்போமா? ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் உறங்கவே போயிடுவாங்க. இவ மட்டும் வரமாட்டா. என்னவோ இவ தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறவளாட்ட பிட்ட கொடுத்துட்டு இருப்பா. வந்ததுலேருந்தே தனியாக பார்க்க முடியல. இப்போவாது 2 நிமிஷம் வந்துட்டு போக வேண்டியது தானே. இவளுக்கு என்னப்பா மகாராணி, இவளுக்கு வேலை செய்யறதுக்கு 4 பேர் இருக்காங்க. நம்ம போக வேண்டாமா? அண்ணனை வேற கூட்டிட்டு வந்திருக்கோம், அவனுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். ஏதாவது தெரியுதா இவளுக்கு? பூமி பாரா, மேடம் கோச்சிட்டெல்லாம் போறாங்க. இதோ வரேன். ஆ யாரு என்ன அடிக்கிறது? பூமி யாரும் என் கூட பேச வேண்டாம். ஆஹா ஏனோ சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டு என்னை தவிக்க விட்டுட்டு இப்போ வந்து நின்னுட்டா? போங்க, பேச மாட்டேன். நீயா? ஏன் வேற எவ்வளோ எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க? என்ன பதிலாக காணோம்? கேட்கறது புரியலையா? அங்கே எட்டி பார்த்துட்டு இருந்தீங்களா? எவ்வளோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். யோ என்ன ரொம்ப அழுத்தமா வாயே திறக்காம நின்றுட்டு இருக்கேன்? உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பின்ன என்ன செலுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கேன்? அப்ப நிஜமா என் பூமி என் கூட பேச மாட்டாங்க. அப்ப சரி, நான் உங்களுக்காக தான் இந்த பூவை பறிச்சுட்டு வந்தேன். யாருக்காவது கொண்டு போய் கொடுத்துட்றேன். நிச்சயம்
கொடுத்தீங்கன்னா பாருங்களாம்மா. ம். அத்தனை பேத்துக்கு மத்தியில் என்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு வந்துட்டு இப்போ என்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். என்னாச்சு டாக்டரே, இவ்வளோ நேரம் பல கட்டி நின்றுட்டு இப்போ மூஞ்சி ஒரு மார்க்கமா இருக்கு. ஏமா பொண்ணே, உனக்கு இதெல்லாம் நியாயமா சொல்லு? நான் உன்னை காணாம தான் அங்கே பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னவோ சும்மா வண்டியா புழுகாதீரும் நிறுத்தும். கருப்பு பேரனகா கண்ணக்குள்ள நிக்கிறியே ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல, நீ கண்ணனோட புள்ள. அப்படியெல்லாம் பாடிட்டு எவ்வளவு நின்றுப்பா, அதைத்தானே பல காட்டிட்டு பார்த்துட்டு இருந்தீரோ? அட பாவி, அப்படியெல்லாம் இல்லை. ஓ, அப்புறம் ஏன் நான் வந்தது கூட தெரியாம நின்றுட்டு இருந்தீங்க? தப்பு தான் தாயே, தப்பு தான், மன்னிச்சிருங்கோ. எப்போ பார்த்தாலும் இதை சொல்லி எஸ்கேப் ஆயிடுது இல்ல. நானும் நம்ம எப்போ நாளானே பார்த்துக்கிறோம் அப்படின்னு மன்னிச்சு விட வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். அப்போ உங்களுக்கு நீங்க நீங்க எப்போ வந்தீங்க? நீ ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த இடத்துல இருக்கேனான்னு பார்த்தியே, அப்போ தான் நான் காரை விட்டு இறங்கினேன். அப்போ கூப்பிட்டுருக்கலாம்ல. பரவாயில்லடா, அப்புறம் அந்த இடத்துலயே நின்று நடந்தது எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நாங்க எவ்வளோ நேரம் நின்னுங்க? சாரிடா, நீ அங்கே வீட்லேயே பூவாடின்னு போல இருக்குன்னு சொன்னையா, வர வழியெல்லாம் பார்த்தோம், எங்கேயும் கடை இல்லை. அப்புறம் பென்ஸ் வேற ட்ரெஸ் நாளாலையும் திட்டினானா, அதை போய் மாற்றிட்டு வர வழியில் பார்த்தேன் இந்த பூ, அதை பறிச்சுட்டு. யாராவது பார்த்தா கூட சந்தேகப்படுவாங்க. அப்படி எவ்வளோ நேரமாக கால் வலிக்க நின்று வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல? அப்பப்பா, அதான் என்னெல்லாமோ பேசி மச்சாங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அப்புறம் என்ன ஸ்ட்ரெயிட்டா ரூம்க்கே வர வேண்டியது தானே? ஓ, அப்போது நான் பர்மிஷன் வாங்கினதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படித்தானே? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சொன்னீங்க? அதான் உங்கள் அண்ணாவே சொன்னாங்களே. ஓ, அப்போ இந்த வீட்டிலேருந்து நான் பொண்ணு எடுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை எங்கள் அண்ணன் என்ன சொல்லாமல் வேற யாராவது சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஏதோ யதார்த்தமாக பேசும்போது கேட்கும்படியே ஆயிடுச்சு. நான் சுக்கா கேட்டாலும் உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் கேட்டேன். அதுலேயே அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த காது குத்துற வேலைலாம் எங்கிட்ட செல்லாது. நீங்கள் நல்லா பிளான் பண்ணி தான் பேசியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆமாண்டி, இப்போ என்னங்கிற? சும்மா நின்றுட்டு நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நீ வெளியே வரவே இல்லை. சும்மா பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே பேசும்போது கேட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ அதனால் என்ன? இல்லை, அதான் உங்கள் வீட்டு சைடு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஒரு வேளை உங்களை எங்கள் அக்காவுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறது? உங்கள் அக்கா குணத்தை பற்றி சொல்லி நான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். அது கூடவா உனக்கு தெரியல? ஓ, அப்போ குணத்துக்காக தான் என்ன லவ் பண்ணுறீங்க. மேபி ஆஃப்டர் மேரேஜ் நான் கேரக்டர் சேஞ்ச் ஆயிட்டேன்னா? கொஞ்சம் கூட நிதானமே இருக்கிறது இல்லை. யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த பூ இருக்கிற இடத்துல பாம்பு இருக்கும். இருக்கட்டும், அதுக்கு என்ன? உங்களுக்கு ஏதாவதுனா நான் என்ன பண்ணுவேன்? என்ன இப்படி பேசுறீங்க? பகலா இருந்தா கூட பரவாயில்ல, நைட்டு யோசிங்க. அதான் ஒன்றும் ஆகலல்லம்மா. பூவா முக்கியம்? எப்பதான் நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்களோ? ஆமாம்மா, புரிஞ்சுக்காம தான். கேரக்டர் சேஞ்ச் ஆனாலும் சரி, ரூபா நோட் ஆனாலும் சரி, எனக்கு என்னோட பாரு தான் வேணும். ஓ, என்னவோ? இல்ல என்கிட்ட வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க. சரிம்மா தாயே, நான் வந்தது குத்தம்பா, விட்டுருங்க, நான் கிளம்புறேன். நீங்க இருந்துமே அந்த ஆண்டி எப்படியெல்லாம் பேசினாங்க பாத்தீங்களா? ஆனா உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, இப்ப பூதான் முக்கியமா போச்சு. அடடா, அந்த ஆண்டியை போய் அடிச்சுட்டு வந்துருவோமா? சொல்லு பூமி. போங்க. பூமிமா, நம்ம எப்படி ஹாப்பியா இருக்கோம் அதை தான் பார்க்கணும். யாரோ என்னவோ பேசிட்டு போறாங்க. ஆமாமா, எனக்கும் நீலாக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துருந்தா தெரியும் சாரோட நிலைமை. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷத்துல குதிச்சு துள்ளிருப்பீங்க இல்ல? அப்போ நான் கிளம்புதுன்னு விளையாட்டுக்கு சொன்னா கூட நீங்க உடனே கிளம்பிடுவீங்க. என்னை விட்டுட்டு போங்கன்னு சொன்னாலும் அப்ப வாழ்க்கையில இருந்து என்னையும் விட்டுட்டு போயிருவீங்கன்னு தானே அர்த்தம். அப்படியெல்லாம் இல்லை. இப்போ எதுக்கு அலற? நானும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். கிளம்புறக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண போகிறேன்? எப்போவும் நான் கிளம்பியிருப்பேன்ல. எப்பதான் இவளை கழட்டி விடுவோம், வேற யாராவது செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினைப்புல தானே நீங்க இருக்கீங்க. ஆமாம்மா, இவ வந்து பார்த்தா. பின்ன உங்க ஹாஸ்பிட்டல்லே எத்தனை நர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை
பேஷண்ட் என்னை விட அழகானால அட்மிட் ஆகுறாங்க. அவங்கள யாரோ ஒருத்தரை கரெக்ட் பண்ணிட்டு போவீங்களா? அதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பூமி, எனக்கு எப்படி எவ்வளோ பயமா தெரியுமா இருந்துச்சு. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம. புரியுதுடா. அப்படியெல்லாம் நடக்க எல்லாரும் விட்டுருவாங்களா என்ன? நானும் தானடா இருந்தேன். எல்லாரும் விட்டாலும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீரு. நான் தான் உயிரோட செத்துருப்பேன். ஏம்மா பொண்ணே, நீ பேசுறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? இல்லை நீயே நல்லா யோசிச்சு பாரு, நியாயமா இருக்கா? என் மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சுன்னு எவன் என் பின்னால் வருவான்? ஆ, தோட்டா ஒற்றை கருப்பு, இதில் மூக்கு காது வேற இல்லை. ஆ, நீ என் பின்னாடி வந்ததே எனக்கு இது வரைக்கும் நம்ப முடியாமல் அதிசயமாக தான் இருக்கு. இதில் நீ என்னை நம்ப வேற மாட்டேங்கிற. ஐயோ, லூசு மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் எதுக்கு ஏன் பார்க்குறாங்க? அப்புறம் ம் சொல்லு. மனசுக்கு பிடிச்சவங்களா? கேரக்டர் நல்லா இருக்கா? அதுதானே பார்க்கணும். ஆஹா, அப்போ என்ன யாருக்கு பிடிக்கும்? அதைத்தானே நானும் கேட்டேன். எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி 1000 பேத்துக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம். ம், உனக்கு பிடிச்சதே உலக அதிசயம். அதுவே எனக்கு ஏன் எப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியல. அது தெரியாத வரைக்கும் நல்லது ஏன் மண்டையை பிச்சுக்கணும்னு பேசாமல் இருக்கேன். இதில் 1000 பேத்துக்கு வேற என்ன பிடிக்குதா? 1000 பேத்துக்கு இல்லை, கோடி பேருக்கு என்ன பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச ஒரே ஆள் என் முன்னாடி நிற்குது பாரு, அதுதான். போதும் சும்மா ஐஸ் வச்சு நான் உருகி மயங்கி அவங்களையும் சுற்றி வந்ததெல்லாம். இனி என்ன நான் தெளிவா இருப்பேன் தெரியுமா? ம், இவளை வேற மயக்கிறாங்க. அப்படியேம்மா தாயே, சரி நல்லா தெளிவாயிரு, சந்தோஷம்தான். ஈஸ்வர் இப்படியே விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினச்சேன் உன் ஜோலியை முடிச்சிருவான். அன்றைக்கே என்ன சொன்னான், என்னை ஒவ்வொரு தடவையும் நீங்களா வந்து கெஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்துன்னு சொன்னால. ஏதோ எங்கள் அக்காவை காட்டி நம்ம அப்பா எஸ்கேப் ஆயிட்டோம். இப்போ அப்படியா? ம், ஆனாலும் சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாதே. என்ன பண்ணுறது? பூமி, பின்ன எதுக்கு பூமிமா இவ்வளோ கோப்படுறீங்க? உடம்ப கெடுத்துக்காதீங்க. உங்களா என்ன தலைமை வாட ரொம்ப வருதே. அதான் நான் போட்ட செயினும் உங்கள் கழுத்தில் தான் இருக்கு. காமிக்க வேண்டியது தானே? ஓ, ஏம்மா, அது நம்ம 2 பேர்த்துக்குள்ளான உறவுக்கு. லைசன்ஸா? ம், சாரு சங்ககால இலக்கியங்கள்லாம் ரொம்ப படிச்சிருக்கீங்க போல இருக்கே. ஆக்சுவலி அந்த காலத்துல எல்லாம் தாலின்னு ஒன்று கிடையாது தான். அதுக்கப்புறம் மனுஷங்க மேலே இருக்கிற நம்பிக்கை குறையதான் ஒவ்வொன்றா உருவாச்சு. கப்புள்ஸோட நேம்ஸை ஒரு ஏட்டில் எழுதி அதை ஒரு கயிறு வச்சு கழுத்தில் கட்டியிருப்பாங்க. மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதால அதான் அந்த கயிற்றுக்கு போட்டே வந்தாங்க, எந்த நோயும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுதான் மஞ்சள் கயிறாக மாறிடுச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சாரு இப்படி ஒன்று சொல்கிறீங்க? ஆ, ம், அதான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அப்புறம் என்ன? சரி, அந்த வியாக்கியானலாம் இருக்கட்டும். இங்கே பாரு பாரு, எனக்கு சமாதானம் பண்ணலாம் தெரியாது, அதுக்கு டைமும் எனக்கு இல்லை. இப்போ என்ன உனக்கு? நான் உங்கள் அண்ணங்கிட்ட உன்னை பொண்ணு கேட்டது தப்பு அப்படித்தானே? நான் வேணா மறுபடியும் பார்த்து நான் வேண்டான்னு சொல்லிடுறேன். போதுமா? சந்தோஷமா? உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இரு. ம், பின்ன என்ன? எனக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் என் கூட ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவங்க கூட தான் வாழ்வேன்னு வாழ்ந்தாலும் சரி, சந்தோஷம்தான். எனக்கு உன் கூட இருக்கிற இந்த நாட்களோட மெமரிஸே போதுமானது. அதனால் நீ என்ன பண்ணாலும் பண்ணலைனாலும் எனக்கு ஒரு மனசு தான். அதில் என்றைக்குமே நீ தான் ராணி. எல்லாரும் நினைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடம்பாலையும் உயிராலையும் ஒன்றாகி காலம் முழுக்க வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு இல்லை, நினச்சிட்டே வாழ்றதும் வாழ்க்கை தான். ம், அப்புறம் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் எனக்கு நீ வேணும்னு அண்ணங்கிட்ட கேட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீலாக்கு ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதம் பக்கம் ஆக போகுது. இது வரைக்கும் நானும் அஜியோ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ்னாலையும் சரி, இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ்னாலையும் சரி, எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எனக்கு அதில் சின்ன சந்தேகம் இருக்குது. எங்களோட ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் ஒரு சின்ன நெருடல்,
அதனால தான் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தா எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதுலேயும் எந்த மூமெண்ட்ஸும் இல்லை. அதனால் மறுபடியும் நீலாவை ஃபஸ்ட்டு இது எல்லா செக்கப்பும் பண்ணுவோம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச சீனியர் டாக்டர்ஸ்க்கெல்லாம் அதை அனுப்பி வச்சு அவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு நான் அஜய் நீலாவை கூட்டிகிட்டு யூஎஸ்ஏ போகலான்ட்டு இருக்கேன். கையில் கொண்டு வந்தீங்களே தாளம்பூ எங்க அது? இதோ இங்க எங்க? இங்க பாருமா. ஐயோ அந்த வாசம் என் தலையில வச்சு விட்ருக்கீங்க. எப்போ இதை பண்ணீங்க? ஏன் பேசிட்டே தான் பண்ணேன். பிடிக்கலையா? உங்களை என்ன பூமி? காலையில் என்னடானா என்னோட முடிய பாம்புன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பாம்புக்கு பிடிச்ச தாளம்பூவே பறிச்சுட்டு வந்து எனக்கே வச்சு விட்றீங்க. ஐயோ அதை நான் யோசிக்கவே இல்லை. சாரிம்மா. தாளம்பூ வாடாது தானே, அதனால தான். ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. இனி வாடினா என்ன வாடலனா என்ன? அப்படியே இங்கே அலங்காரம் பண்ணி நின்னா இங்கே ரசித்து தடுற மாதிரி தான். வரவே மாட்டாராம். பின்ன ரசித்து தடுற முடிஞ்சு பாரு. நான் அப்படி மட்டும் கிளம்பி போயிட்டேன். அங்கே நீலாக்கு குணம் ஆகிற வரைக்கும் நானும் அஜயும் ரிட்டர்ன் ஆக மாட்டோம். இங்கே உங்கள் வீட்டு ஆட்கள் கண்டிப்பாக உங்கள் அக்காவை கண்டுக்க போகிறதில்ல. அங்கே எங்கள் அம்மா உங்கள் அக்காவை என்ன கொடுமைப்படுத்தினாலும் யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை. அதனால் என்ன விபரீதம் வேணாலும் நடக்கலாம். அதான் சரி, எப்படியும் நானும் அஜயும் டாக்டர்ஸ் கூடயே தான் அழைச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். நீலா கிட்ட ஒரு ஆள் வேணும். அதனால் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு யோசித்தேன். உங்கள் அக்கா எப்படி 2 ஆம்பளை பசங்களோட வருவாங்க? அதனால தான் சரி உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு. அதனால தான் உங்கள் அண்ணங்கிட்ட பேசினேன். இப்போ அவனுக்கு ஓகே தான். யூஎஸ்ஏ கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன சொல்கிறானெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு தான். அதான் சாரி கேட்டேனே பூமி. பேசாதீரும். பேசாம அப்ப இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? கொண்டுருவீங்களா? ஆஹா, ஆக எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணிருக்கீங்க. இது பிளான் எல்லாம் கிடையாது. நான் தான் யோசிச்சிருக்கேன். இனி அஜய் கிட்டேயோ அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் அண்ணன்கிட்டேயோ இனி நான் டிஸ்கஸ் பண்ணலை. அங்கே போய் எனக்கு அமௌண்ட் ஏதாவது பத்தலை இல்லை எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்கள் மாமா கையை தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அவர்கிட்டயே இதை பற்றி பேசணும். நான் முதல்ல நீலாவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எதுனாலும் இல்லை இன்னைக்கு நடந்ததுக்கு அதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். பிரேக்கப். பார்த்தது போதும். விழிகளால் நீ கொடுத்த விஷத்தையெல்லாம் இதழ்களால் உறிஞ்சி எடு. உயிர் ஊசலாடுதுமா. அங்க எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. சத்யா அங்கிள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. மாமா அவங்களெல்லாம் பார்த்த சந்தோஷத்துல அங்கே சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் கலெக்டர் வந்தாருல்ல, அந்த நாட்களுக்கு அவர் போயிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அத்தம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க. சத்யா ஆண்டியும் சத்யன் அங்கிள் கூட தான் இருக்காங்க. ரேகா எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்ததெல்லாம் அவள் உடஞ்சி போய் அங்கே அழுதுட்டு இருப்பா. என் அக்கா பாட்டிக்கிட்ட புலம்பிட்டு இருப்பா. என் அண்ணனுங்க வரவங்க போறவங்கள கவனிச்சிட்டு இருப்பாங்க. சரி, இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. இப்போ நான் உங்க மண்டையை உடச்சு உங்களை கொலை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தெரியாது. என்ன? போங்க கலட்டி விடலாம் அப்படின்லாம் யோசிச்சுங்க. உங்க பாணிலேயே ரத்தமும் இல்லாம வலியும் இல்லாம கொலை பண்ணிருப்பேன். வாழ்ந்தாலும் நீங்க என் கூட தான் வாழணும், செத்தாலும் நீங்க என் கூட தான் சாகணும். புரியுதா? யாருக்காகவாவது நான் உங்களை விட்டு தருவேன் அப்படின்னு மட்டும் யோசிக்கவே கூடாது. என் அண்ணக அக்கா ரேகான்னு எங்க 5 பேத்துக்குள்ள எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஆனா மூணாவதா நுழையவே முடியாது. என்னதான் ரேகா எங்க மாமாவோட பொண்ணா இருந்தாலும் அவர் எனக்கு தாய் மாமா. அதே மாதிரி என் அண்ணன்
2 பேரும் நான் கேட்டா என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்க. புரியுதா? எங்க எல்லாருக்கும் ரேக்கானா உசுரு. பார்த்தாக்கா அதுக்கு மேல நான் ஏதாவது காரியம் சாதிக்கணும், அப்படியே அண்ணன்கிட்ட காயை நகர்த்த முடியலன்னா ரேக்கா வச்சு காயை நகர்த்திடுவேன். பாட்டி எல்லாம் சும்மா டம்மி. ரேக்கா கண்ணாச்ச போதும் பார்த்தா என்ன வேணாலும் செய்வான். ஒன்னும் இல்லை ஒன்றும் ரேகா மூலமா என் அண்ணனுக்கு உங்களுக்கு பிரச்சனை வர வச்சு என் அண்ணனையும் உங்களுக்கு எதிரியாக்கி அவன் மூலமாவே உங்க உயிர் பிரியணும் தலையெடுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், செஞ்சுப்பேன். என்னுயிரின் சொர்க்கம் நீயே, தூருதே காதலே, என் ஏக்கம் ஆசையெல்லாம் உன்னுடன் வாழவே, உன் பார்வை தாக்கம் அள்ளி செல்ல, காதல் தாகம் என்னை கிள்ள, உன்னை நினைக்காமல் மனதே என்றும் இயங்காதே அன்பே, துணை நீ அது நீதானே, என் வாழ்வின் இன்பமே, கண்ணால் என்னை கொல்லாதே, என் வாழ்வின் இன்பமே. சொன்னதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ம் அது அப்புறம் நான் இப்போ பேசுனத வச்சு பாத்தாவோட வீக்னஸ் ரேகா தானே கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ம் அதனால ரேகா வச்சு பார்த்தாவை வீழ்த்தலான்னு நினைக்காதீங்க, அது நடக்காது. அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், நாங்கள் 5 பேரும் எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் அடுத்தவங்களும் இன்டர்ஃபியர் ஆக விட மாட்டோம். ம் நிறைய பேர் சில சீன்ஸில் என்னையும் ரேவதியும் பேர் பண்ணி போடும்போது கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ரேவதிக்கோட பேர் வந்து விக்கி தான். சேகர் ரேகா ஃப்ளாஷ்பேக்கோட எனக்கும் ரேவதிக்கான ஃப்ளாஷ்பேக்கும் வரும். அப்படி பார்க்கும்போது ரேவதி வந்து என்னோட எக்ஸு. யாராக இருந்தாலும் அவங்க எக்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கும் சில ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால தான் சில சீன்ஸில் ரேவதி என் கூட பேர் பண்ணி நான் நினச்சி பார்க்குற மாதிரி வரும். அது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எக்ஸோட மேரேஜ் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கண்டென்ட் கொண்டு வந்தது. இனி ஏதாவது கேட்கணும் இல்லை சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அஜய், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா அந்த பொண்ணு உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்குன்னு. நீ ஏன்டா அவளையவே பார்த்துட்டு இருக்க? உனக்கு தெரிஞ்சு பொண்ணா என்ன? தெரிஞ்சு பொண்ணெல்லாம் இல்லை, ஆனால் பார்க்க நல்லா மெழுகு பொம்மையாட்டு இருக்குல்ல, அதனால ஏன் நான் என்ன தப்பு சொல்லிட்டேன்? அவள் பார்வையும் அவள் ரியாக்ஷனும் ஒன்றும் சரியில்லை, அதனால நான் அவன் மேலே சந்தேகப்பட்டு பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடானா? ஓ அப்போ யாரா இருக்கும் அவங்க? ஒருவேளை ஐஜி சாருக்கு யாராவது எனிமையாக இருக்குமோ? இருக்கலாம். ஐயோ, அப்படிக்கு இது இந்த சோத்துல எல்லாம் ஏதாவது கலக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது? நான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணுறேன். என்ன, நீ போய் அந்த பொண்ணை ஏது என்னன்னு விசாரி. சொன்னதெல்லாம் சரிதான், அப்போ கூட சீரியஸாக பேசாம சோறு தான் முக்கியம்னு நினச்சிட்டு பேசுகிற பாத்தியா? அடப்போட டுபுக்கு. சும்மா சோறு சோறுங்கிறேன். இவ ஏதாவது கலக்கி வச்சு அதை யாராவது சாப்பிட்டு எல்லாத்துக்கும் இட குணமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ரேகா அப்பா ஐஜி சாரி எல்லாத்துக்கும் தான் கெட்ட பேர். போதா குறைக்கும் சாப்பிட்டவங்க கதி அதோ கதி தான், பார்த்துக்கோ. கரெக்டா, நான் ஏன் இதான் யோசிக்கல? உனக்கு என்னப்பா, உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வந்தா சரி, நீ சம்பாதிச்சா சரின்னு நினைப்பேன். நான்லாம் உன்ன மாதிரி இல்லைப்பா. ஓ, அப்போ நான் கெட்டுவேன், சம்பாதிக்கிறதுக்காக யாருக்கும் என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்படித்தானே? கோப்படாத, கோச்சிக்காத. இதோ வந்துடுறேன். அஜய், நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதான் தெரியுது, எரும மாடு. நீ எங்க போனாலும் என் கூட தானே வரணும் வீட்டுக்கு. வாடி, அப்போ உனக்கு இருக்கு. நான் போய் முதல்ல அவ யாருன்னு பார்க்குறேன். டப்பர் வாய்க்காரி இப்படி தானே ஓடி வந்தா? எங்க போயிருப்பா? உள்ள போய் பார்க்கலாமா? எல்லாரும் வெளியே இருக்காங்க, நம்ம உள்ள போறது வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். இங்கே தான் ஓடுறியா நீ? நீ நல்லவளா இருந்தா நின்று பேசலாமே, ஏன் ஓடணும்? ச்சே, 2 அடிக்கே வாங்கிட்டான். இவ யாருன்னு தெரியல, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சரி, ஃபங்க்ஷன் முடிச்சு வந்து பார்த்துக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா வந்தது மிர்னானியா இருக்கணும். மிர்னானியா? யார் அவங்க?
விக்கி தங்கச்சி வித்யா இருக்கா இல்லையா, அவளுடைய நாத்தனார். இல்லை சார், நான் அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே பார்த்த மாதிரி இல்லை. இங்கே இப்போ தானே வந்திருக்காங்க. முன்ன அமெரிக்காவில் தானே இருந்தாங்க. நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க. அப்போ அங்கே தான் பார்த்துருப்பீங்க. அவங்க அங்கே வித்யா ஹஸ்பண்ட் டாக்டர் தான். அவரும் அமெரிக்காவில் தான் இருந்தார். அவங்க கூட தான் இவங்களும் வந்தாங்க. வித்யா ஹஸ்பண்ட் நேம் வெங்கட். வெங்கட்டா? அப்போ விக்கி அந்த அந்த பொண்ணோட அண்ணனா? அஜய். சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க சார். இந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்தபடி எதுவும் இப்போதைக்கு நடக்கல. சரி பார்க்கலாம் அஜய். சரிங்க சார். ஆக சிவா நம்மகிட்ட எதுவும் சொல்லாம அங்கேயே இருக்கிற சிவராமங்கண்ணனையும் மண்ணை தூவிட்டு அவங்க புள்ள கூடயே இப்படியெல்லாம் இருக்கிறான். என்ன அர்த்தம் இது? யாரை ஏமாத்திட்டு இருக்கிறான் இவன்? எதுக்கு இந்த பொழப்பு? இது துரோகம் இல்லையா? ஓ, சிவா பண்ணுறதெல்லாம் துரோகம். ஆமா, பின்ன இல்லையா? அவன் நம்ம மகனாட்ட பார்க்கும், நம்ம கிட்டே எல்லாத்தையும் பறிச்சிட்டான் பாத்தியா? சிவராமனோட அம்மா சொல்லிதான் எத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடியே பைத்தியக்காரி, சிவராமனுக்கு தெரிஞ்சா வேலை இல்லைனாலும் பரவாயில்லன்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவான். சிவராமனுக்கு தெரியாம சிவா இப்படியெல்லாம் பண்றது எனக்கு தெரிஞ்சா நான் சிவா பத்தி என்ன நினைப்பேன், இல்ல ரேகா பத்தி என்ன நினைப்பேன்? இதெல்லாம் யோசிச்சுதான் சிவா இதெல்லாம் என்கிட்ட சொல்லல. ஓ, உங்களோட மகனுக்கு நீர் வக்காலத்து வாங்குறீரு. ஆய மூடு. இப்போ சிவராமனோட அம்மாவும் எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஒன்றும் சும்மா சொல்லல. வயசான காலத்துல பேத்தி இப்படியெல்லாம் இருந்துட்டு கடைசியில எல்லாத்துக்கும் கனவு கனவுன்னு சொன்னா எவ்வளோ ஆதங்க வருத்தமா இருக்கும். அது யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாம என்கிட்ட ஷேர் பண்ணுது. ஓ, அப்ப சிவராமனோட அம்மாக்கு நீங்க பிறண்டு. ஆமா. என்ன லோமா, கட்டின பண்ணாட்டிக்கிட்ட 5 நிமிஷம் உட்காந்து பேசறதுக்கு முடியறது இல்ல. ஆனா அடுத்த பண்ணாட்டிட்ட உட்காந்து நான் பேசிட்டு இருப்பீங்க. அடைச்சி வாய் மூடு. காலமான கடைசியில சந்தேகப்படுறா இப்பதான் என் மேல. என்ன, நான் தான் டெய்லி உங்களுக்கு சோறு வைக்கிறேன், வெஸ்த வச்சு போடுவேன் பாத்துக்கோங்க. செஞ்சாலும் செய்வடி, ஏண்டி செய்ய மாட்டே நீ? உனக்கான தேவை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன்ல. உன்னோட 3 பிள்ளைகளையும் படிக்க வச்சு தொழில் அமைச்சு கொடுத்து கட்டியும் கொடுத்து இப்போ வீடும் கொடுத்து அதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பெத்து போட்டதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோமில்ல. உன் எல்லா தேவையும் முடிஞ்சது இல்ல, அப்புறம் நீ பண்ணுவ. சீ, வாய் மூடும். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு நான் ஒன்றும் சந்தேகமெல்லாம் படலை. நான் ஒன்றும் அவ்வளோ சீப்பான கேரக்டர் இல்லையாக்கும். இவ கெட்ட கேட்டுக்கு இங்கிலீஷ் ஒண்ணுதான் கேடு. என்ன, சிவாவும் நீங்களும் செஞ்சதெல்லாம் சரி, அப்ப அதை நான் தான் தப்பான நோக்கத்துல பாக்குறேன், அப்படித்தானே? ஆமா, அப்படித்தாண்டி. சதம் போ. துரோகிக துரோகிக, 2 பேரும் துரோகிக. சிவா ரேகா கூட இருக்கிறதெல்லாம் ஒரு துரோகம்னா அப்ப நம்ம அவனுக்கு பண்ணதுக்கெல்லாம் என்ன சொல்றது? நம்ம என்ன பண்ணணும்? சிவாவையும் பெத்தவங்களையும் பிரிச்சு வச்சிருக்கமே, அதுக்கு என்ன சொல்ல? என்ன சொன்னீங்க? ஏன் புரியல? நம்மளா? ஆமாடி, ஆமா. புரியுற மாதிரி சொல்லுங்க.